அனைவருக்கும் வணக்கம். நான் எம்பி ரகு, டைரக்டர், மியூசிக் டைரக்டர். என்ன ஏவிஎம் ரகுன்னு சொல்லுவாங்க. ஏவிஎம் ஸ்டுடியோல 15 வருஷமா இருக்கேன் நான். என்னுடைய தம்பி அருண்குமார் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் முதல் வந்து ஒரு ஊடகத்துல இருந்து என்னை இன்டர்வியூ பண்ண வந்தாரு. வந்துட்டு அப்புறம் அப்பயே சொன்னாரு, ஆனா நான் ஒரு படம் டைரக்ட் பண்றேன்னா நீங்க அப்படின்னாரு. அப்புறம் இன்னைக்கு காலையில போன் பண்ணி இது மாதிரி பண்ணிருக்கேன், கமலால ப்ரீவியூ ஷோன்னு சொன்னேன். சரிப்பா என்ன கண்டென்ட்னா நீங்க வந்து படத்தை பாருங்கண்ணா அப்படின்னாரு. படம் பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இருந்தது. வாங்க அருண். பார்த்தோன்னே என் மேல ரொம்ப ஒரு அன்பு. ஃபர்ஸ்ட் என்ன இது மாதிரி மீடியால தான் என்ன இன்டர்வியூ பண்ண வந்தீங்க, நான் இருக்குங்களா? நான் வந்து ஆங்கரா வந்தாப்புல. நான் ஏவிஎம் ஸ்டுடியோல ஒரு 15 வருஷமா இருக்கேன் நான். படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படின்னு சொல்ல இன்டர்வியூட சொல்ல இன் ட்ரபுள் இன்டர்வல் சொன்னார். அப்பயும் எனக்கு நாட் புரிஞ்சுது. ஸோ ஏதோ சம்திங் இருக்கு இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப், அதாவது ஆக்டிங்ன்றது சாதாரண விஷயம் இல்லை எனக்கு. இவர் இன்னமும் 20 படம் பண்ண மாதிரி அந்த வே ஆஃப் டைலாக் ப்ரெசன்டேஷன், அந்த ஃபேஸ் ஆஸ் ஒரு டைரக்டரா ஒரு மியூசிக் டைரக்டரா நான் சொல்றேன் நான், எக்ஸலண்டா இருந்தது. கண்டென்ட் ரொம்ப நல்லா கண்டென்ட் பண்ணியிருந்தாரு. அது தற்கொலைன்றது வந்துட்டு வாழ்க்கையில எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், அது சாதாரண விஷயம் இல்லை. ஓகேங்களா? அந்த கண்டென்ட் சொல்லிட்டாங்க. கூட இருக்க அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிங்க, எக்ஸலண்டா பண்ணிங்க. ஹீரோயின் அது ரொம்ப ஹீரோயின் வந்து ஆக்சுவலி வந்துட்டு பாலமகேந்திரன் இன்ட்ரோடியூசிங் அர்ச்சனா, அது மாதிரி ஒரு கை தட்டலாம். கண்டிப்பா பெரிய லெவல் வரும் இந்த பொண்ணுது. ரொம்ப சந்தோஷம். இந்த சின்ன வயசுல அருண் வந்து இந்த ஒரு கண்டென்ட் எடுத்துட்டு ரொம்ப எல்லா நியூ ஃபேஸ் வச்சு ரொம்ப அழகா நவுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து ஒரு இளைஞருக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஏன்னா நிறைய பசங்க லவ்ல தான் இதாயிடுறாங்க. எதுக்குமே வாழ்க்கையில் அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது என்ற ஒரு கண்டென்ட் சொல்லியிருக்காரு. அருணுடைய முதல் படம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்னுடைய தம்பி அவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த வருஷம் ஒரு பெரிய ரவுண்ட் வருவான். ஏன்னா இன்னைக்கு சினிமா காலம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏன்னா ஹீரோ நம்பி சினிமா கிடையாது, இப்போ ஸ்கிரிப்டை நம்பி தான் சினிமா. ஓகேங்களா? என்னதான் ஓடிடி என்னதான் இது வந்தாலும் நல்ல படமா இருந்தா ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல கொண்டாடுறாங்க. அது நல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உலகம் உள்ளவரை சினிமா இருக்கும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப வரணும். ரொம்ப வாழ்த்துக்கள். அருண் பெரிய லோகர். அதே மாதிரி சைட்ல எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ரொம்ப ஃபர்ஸ்ட் படம் சொல்ல முடியாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருணுக்கு இந்த ஹீரோயின் உங்க பேருங்க நதியா சோமம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார். இந்த பொண்ணு ஒரு ஆக்சுவலி வீட்டுல ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லை, வீட்டுல ஒரு பழக்கிற கேஷுவலா பண்ணியிருக்கு. அதனால இந்த படம் ஒரு பெரிய லெவல்ல வரும். என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லா வரணும். நீங்க ஊடகம் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா இது மாதிரி நியூ கமெண்ட்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்தா இது சாதாரண இந்த இடத்துக்கு வரலங்க. நல்லா கேட்டுங்க, எவ்வளவு வலி, எவ்வளவு இது. பேசிக்கலி ஒரு நல்ல வசதியான பையன் தான், ஆனா சினிமால ஜெயிக்கிறன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்காப்புல. இல்ல சொல்றேன் ஒரு ஜெயிக்கிறன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அதனால இந்த படம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட கோஆபரேஷன் மெயின் மீடியா தாங்க. நீங்க சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்டா இன்னைக்கு எல்லாரையும் தூக்கி விட்டது நீங்க தான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ப்ரொடியூசர் எங்க இருக்கார்? ப்ரொடியூசர் சார் வாங்க சார் ப்ளீஸ் சார். ஏன்னா இன்னைக்கு ப்ரொடியூசர்ன்றது தப்பா இருக்காதீங்க. கூட அந்த ரிலேஷன் கூட ஒரு 5000 10,000 தரமாட்டுறாங்க. நம்பி இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பா ஆக்டிங்க்கு நான் அருணை கூப்பிடுவேன். ஏன்னா நான் ஒரு டைரக்டர். நான் உண்மையிலே சார் அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், அந்த டைலாக், அந்த ஃபேஸ், இது எங்களுக்கு ஆஸ் ஒரு டைரக்டரா தெரியும் எனக்கு. அதே மாதிரி நதியா அந்த பொண்ணு எக்ஸலண்டா பண்ணிருக்கு. இதற்கெல்லாம் காரணம் ப்ரொடியூசர் தான். ஓகேங்களா? இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஊடகங்கள் நீங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஆக்சுவலாக மூவி நல்லா இருக்கு, ஒரு மெசேஜோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ராமிஸ் ஒரு வித்தியாசமான கான்செப்டாகவே இருக்கு. குடியால் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் வருது, தென் மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. இது என்னோட ஃபஸ்ட்டு படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட ப்ரொடியூசர் அண்ட் என்னோட டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ படம் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எழுதுறது தான் எங்களோட லைஃப் இதுக்கப்புறம் அப்படியே போகுது. எங்களோட முழு உழைப்பையும் இதில் போட்டிருக்கோம். நல்லபடியாக வந்திருக்குன்னு நான் நம்புகிறோம். ஸோ மீடியா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி எங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் தான் கொண்டு போனோம். ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ரொடியூசருக்கு டேரக்டருக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த படத்தோட எடிட்டர் தான். கண்டிப்பா இந்த படத்தை வந்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மக்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பா இதை நல்ல விதமா வந்துட்டு கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பெரிய லைஃப். நாங்க எல்லாருமே வந்துட்டு புது டீம். ஸோ அதனால கண்டிப்பா ஊடகங்கள் நீங்க தான் வந்துட்டு தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி தரணும், மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்.
இங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றியும் கூட. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எல்லாரும் படத்தை தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சின்ன டீம். நீங்க எல்லாரும் அந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ நன்றி. எல்லாரும் கண்டிப்பா 26 தியேட்டர்ல பார்த்தேன். தேங்க்யூ. எங்கள் படத்தோட பிஆர்ஓ சக்தி சரவணன் அவருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா நாங்கள் ரொம்ப சின்ன டீம். எங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு நாங்கள் நிறைய போராடினோம். பட் எங்கள் படத்தில் அடையாளப்படுத்திக்கிறதுக்கு முதல்ல பேர் போட்டது அவர் பேர் தான். ஸோ ரொம்ப நன்றிண்ணா. நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தில் நாங்கள் மொத்தமே புது டீம் தான். எங்களுக்கு எல்லாருமே இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை எல்லாருமே சின்ன சின்ன ஒர்க்காக நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு படத்தில் ஃபஸ்ட் டைம் லீடாக எல்லாருமே ஒரு மேஜர் ரோலாக பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு படம். எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடம் கொடுத்தேன். அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எனக்கு வந்து என்னோட படத்துக்கு உயிர் கொடுத்துருக்காரு மியூசிக் டைரக்டர். அவருக்கு ரொம்ப நன்றி. நான் என்ன விஷுவலாக எனக்கு என்ன வேணும்னு கேட்டனோ அதை டிஓபி பண்ணி கொடுத்துருக்காரு. அவரும் ரொம்ப நன்றி. கட்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கட்டும் கட்ஸுக்கு. ஸோ அது டே நைட்டு பார்க்காம ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு எடிட்டருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னா அது முழுக்க இந்த படம் எடுக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரியாத என் நண்பர்களும் என் ஊர் சார்ந்த மக்களும் என் நண்பர்கள் மட்டும்தான் காரணம். இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு மனுஷன் தான் காரணம், நாகராஜ் சார். இன்னைக்கு எங்கள் டீமுக்கே இன்னைக்கு வரைக்கும் கையை பிடிச்சி இந்த படத்தை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக டே நைட்டு என் கூட சேர்ந்து அவரும் தூங்காமல் இருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி சார். எங்கள் டீம் சார்பாக நாங்கள் எப்போவுமே உங்களுக்கு கடமைப்பட்டிருப்போம். ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நான் ஏன் ஹீரோவாக பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணோம். பட் இந்த லைன் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த லைனை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க. அது இல்லாமல் பட்ஜெட் வைஸாகவும் அதிகமாக இருந்தது. சப்போஸ் அதை நான் ஏற்றுக்கணும்னா பட்ஜெட் அதிகமாக அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் போனது. அதுக்கப்புறம் எங்கள் டீம் எல்லாருமே வந்து நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட்டு எனக்கு அந்த அளவுக்கு நான் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, டைரக்ஷனில் மட்டும்தான் இருந்தேன். பட்டு இவங்க சொன்ன ஒரு விஷயத்துக்காக நான் அதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். இந்த படத்தில் என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒருத்தராக பேர் சொல்ல முடியல, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஜேர்னரில் தமிழ் சினிமாவில் ஒரு கைவிட்டு விரல் எண்ணக்கூடிய மாதிரி தான் படம் வந்திருக்கு. இந்த ஜேர்னர்னா நான் சொல்றது பர்டிகுலர் அந்த கருவை சொல்றேன். இந்த பேட்டர்ன்ல லவ் பேட்டர்ன்ல இதுதான் ஃபர்ஸ்ட் படம் நான் நம்புறேன். அதை தான் எங்க டீமும் ஸ்ட்ராங்கா நம்புது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 3 சீன் உக்காந்துட்டாங்கன்னா தான் அந்த படத்துல இருக்கிற மாதிரி நினைச்சு அந்த கதைக்குள்ள போவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அதை தான் நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க எல்லாம் மறக்காம தியேட்டருக்கு போய் பாருங்க. எங்க சின்ன டீமுக்கு சப்போர்ட் பண்ணா எங்களை மாதிரி சின்ன டீம் நிறைய பேர் வெளியே வருவாங்க.